Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம 21ஆம் தேதி வந்த பிளாஸ்டிக் மிஸ் ஆன் இந்தியாஸ் வேஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு எடிட்டோரியலும் 5 நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த பேப்பர் கட்டிங்ஸ் பார்த்துருவோம், தென் வந்து எடிட்டோரியல் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தென் உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் வேணும், அதாவது இந்த எடிட்டோரியல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணி படிங்க. தென் நம்மளோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப் ரெண்டுமே இருக்கு. குரூப் வந்து உங்களோட டிஸ்கஷனுக்காக, ஸோ அதோட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட டவுட்ஸை அதில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குல்ல, ஸோ எல்லாருக்குமே தெரியும், பிர்லா அவங்களோடது. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இந்தியா சிமெண்ட்டை வாங்கிட்டாங்க. ஸோ இந்தியா சிமெண்ட்டுமே எல்லாருக்கும் தெரியும், பிகாஸ் வந்து நம்ம சிஎஸ்கேவோட ஓனர் அவங்க தான். கரெக்ட் இல்லை? இந்தியா சிமெண்ட்ஸோட மிஸ்டர் சீனிவாசன் அவர் தான் நம்ம சிஎஸ்கே டீமோட ஓனர். சரிங்களா? சரி, அவரு இந்தியா சிமெண்ட்ஸை வந்து எவ்வளோ ரூபாய், எத்தனை பர்சன்ட் அவரோட ஷேர் எல்லாமே கொடுத்துட்டாரு. ஸோ எவ்வளோ ஷேர் அப்படின்னா 32.72% ஷேரை வந்து அல்ட்ராடெக் கிட்ட வித்துட்டாரு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னா 3954 crore அதை செல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். தென் வந்து இந்த இடத்துல என்ன ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த பிர்லாஸ் வில் நவ் ஹாவ் தி ஸ்டேக் ஆஃப் 55.49% இன் தி இந்தியன் சிமெண்ட்ஸ். ஸோ பர்டிகுலராக அவங்க ஃபேமிலியே இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது மிஸ்டர் சீனிவாசன் அப்படின்றோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சீனிவாசன் அப்படி அவங்களோட ஒய்ஃப் வந்து ஸோ நான் இண்டிபெண்டன்ட் டேரக்டராக அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவங்களோட டாட்டருமே அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ ஒரு பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாமே அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்ட போனதால அவங்களுமே பதவி விலகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த பிர்லாஸ் கெட் அவுட் ஃபுல் 20% சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஓப்பன் ஆஃபர். ஸோ ஓப்பன் ஆஃபர் அப்படின்றது ஸோ ஐபிஎல்ல விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல்ல விட்டாங்க, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 390 per ஷேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா அதாவது அல்ட்ராடெக் சிமெண்ட் கிட்ட அரௌண்ட் 72% கிட்ட அவங்களுக்கு ஷேர் போயிடும். இந்தியன் சிமெண்ட் மேலே இருக்க ஷேர்ஸ் போயிடும். ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் சிமெண்ட் எவ்வளோ எம்டிபிஏ எவ்வளோ ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா 14.45 வந்து எம்டிபிஏ சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் 12.95 எம்டிபிஏ வந்து சென்னையில் இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்குது. 1.5 எம்டிபிஏ வந்து ராஜஸ்தானில் அவங்களோட ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க. சரி, இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனர்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் அது இப்போதைக்கு அஃபெக்ட் ஆகாது. அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ எம்எஸ் தோனி இஸ் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ். ஸ்ரீனிவாசன் அவர் வந்து பிரசிடெண்டாக இருந்தாலுமே எம்எஸ் தோனி தான் அதோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ இதை படிக்குள்ள தான் எனக்குமே இந்த நியூஸ் தெரியும். சரியா? இப்போதைக்கு அதோட ஓனர்ஷிப் எதுவும் மாறாது, பிகாஸ் சிகே, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் லிமிடெட் அப்படின்ற ஒரு தனி என்டிட்டியாக தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ இருக்குது. ஸோ அதனால் இந்த சேல் பண்ணுறதால, இந்தியா சிமெண்ட் சேல் பண்ணதால சிஎஸ்கே சேல் பண்ணுற மாதிரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர் புட் ஓவர் 33,600 crore in equities in July so far. ஸோ இந்த ஜூலை மந்த் மட்டுமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ ஈக்விட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 33,600 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் 7,200 கோடியை வந்து அவங்க புல் அவுட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் வந்து அதிக டாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் படித்தவங்களுக்கு தெரியும், அரௌண்ட் 12.5%, 20% அப்படின்னு சொல்லிட்டு மிட் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படின்றதே பிரித்து தனித்தனியாக டேக்ஸ் போட்டதால எல்லாத்தையுமே 7,200 கோடி கிட்ட புல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டர் ஓன்ஸ் ஓவர் 52% ஆஃப் இன்ஸ்டால்டு பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இந்த கண்ட்ரி. ஸோ பிரைவேட் செக்டர் வந்து நம்ம இந்தியாவில் பவர் ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்களா, அதில் 52% இருக்குது. அப்போ மீதி 48% தான் கவர்மெண்ட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ மெகாவாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அந்த டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இந்த கண்ட்ரி ஆஸ் ஆஃப் ஜூலை. ஸோ இவ்வளோ மெகாவாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில்
2,34,065 மெகாவாட் வந்து பிரைவேட் செக்டர்ட்ட இருக்கு. அதாவது 52.5%, 52 கூட கிடையாது, அரௌண்ட் 52.5% வந்து பிரைவேட் செக்டர்ட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது என்ன நியூஸ் 9% போட்டிருக்காங்க அப்படின்னா, கார்பன் எமிஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஓவர் டு ஓவர். ஸோ ஃபினான்ஷியல் 14ல இருந்து ஃபினான்ஷியல் 23 வரைக்கும் 9% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்தியன் பேங்க்ஸ், நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்துருமா, இந்தியன் பேங்க்ஸ் டிப்ளாய் டெக் டு கவுண்டர் மல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ அது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக சொல்லி இந்த இடத்துல அங்கங்கே மார்க் பண்ணி வச்சிருப்பேன். அதுதான் அந்த மல் அக்கௌண்ட் பற்றி பேசுறது. இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ராட் நடக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும், ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ சொல்லிட்டாங்க, நம்பி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எங்கே போகுது, அந்த அக்கௌண்ட் போகுது இல்லை. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் தான் மல் அக்கௌண்ட்ஸ்ன்றாங்க. ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத இதை சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்தது அது படிக்கக்குள்ள. இப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ ஏ அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட்ல எப்பயுமே காசு இருக்காது. ஒரு 1000 ருபீஸ், ஒரு 500 இல்லை 0 ருபீஸ் காசு மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து திடீர்னு ஸ்பைக் ஆகும், 3 லட்சம் 4 லட்சம் ஸ்பைக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது செயின்ஸாக இருக்கும். ஒரு அக்கௌண்ட் மட்டும் அவங்க அந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும். பட் அதை வந்து மொத்தம் 15 அக்கௌண்ட் கிட்ட செயின் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இப்போ ஒரு அக்கௌண்ட்ல போட்டோடனே அதை உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை அடுத்த அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் 15 அக்கௌண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு ஒரு பேங்க்கும் ஒரு டீம் அமைச்சிருக்காங்க. இந்த மல் அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்றதுக்கு, சரியா, ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு பேங்க் அமைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், சாரி மக்களே, பவர் கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நான் இதில் விட்டுட்டு இருந்தேன், அந்த மல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னென்ன பேங்க் வந்து இதுக்கு என்னென்ன விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேங்க் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க் இதுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி டீம் கொண்டு வராங்க. ஸோ அந்த டீமை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி கால் தட் யூனிட் ஆர் ஃபினான்ஷியல் கிரைம் இன்டெலிஜென்ட் யூனிட். இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொடாக் மஹேந்திரா பேங்க்கும் அதுக்கு ஒரு டீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக எஸ்பிஐமே அதுக்கு ஒரு டீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, ரோபஸ்ட் ஃப்ராட் மானிட்டரிங் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு பேங்க் இந்த ஒரு சேம் கான்செப்டுக்கு வேற நேம்ல டீம்ஸை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, the value of digital frauds at banks was 1457 crore involved 2982 டிரான்சாக்ஷன். ஸோ 29,082 டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. அதுல 1457 கோடி வந்து டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு. இவ்வளோ அமௌண்ட்டு ஏமாத்திருக்காங்க பாருங்க. ஸோ எங்கே போகுது இந்த அமௌண்ட்லாம்? சரி, ஸோ ஃபைனலாக ஒரு நியூஸ், என்ன நியூஸ் அப்படின்னா, ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பிரேசஸ் ஃபார் தி எல்சிஆர் டிக்ளைன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது என்ன எல்சிஆர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், எல்சிஆர் ரெஃபர்ஸ் டு தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி highly liquid assets that lenders must hold to honor short-term obligations such as withdrawals of current account and saving deposits. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பேங்க்கு, அந்த பேங்க் இருக்குது அப்படின்னா, அந்த இப்போ வந்து அதில் நம்ம இப்போ ஒரு பேங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளோட அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு. இது நம்மளுக்கு எப்போ அமௌண்ட்டு தேவையோ அப்போ நம்ம வித்ரா பண்ணுறதுக்கு தான் நம்ம பேங்க் யூஸ் பண்ணுறோம், கரெக்ட் இல்லை? ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு தேவையான நேரத்தில் வித்ரா பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த வித்ரா பண்ணும்பொழுது நம்ம பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், நம்மக்கிட்டேருந்து அமௌண்ட் வாங்கி வெளியே வந்து லென் பண்ணுவாங்க பேங்க். அதுதான் பேங்க்கோட மெயின் ஒர்க்கு, சரியா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்ககிட்ட மெயின்டைன் பண்ணணும், அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் எல்சிஆர் வந்து 100%. ஸோ எல்சிஆர் மீன்ஸ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ, சரியா? ஸோ எல்சிஆர்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. பிகாஸ் வித்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து பேங்க் கிட்ட இல்லை அப்படின்னா, ஸோ அது தவறாயிடும்ல, தப்பாயிடும், கஸ்டமர்ஸுக்கும் அது யூஸே கிடையாது. நான் போட்ட காசை என் காசை என்னால் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எல்சிஆரை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஐசிஐசிஐ பேங்கோட எல்சிஆர் வந்து 121%லேருந்து 108% குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த எல்சிஆர் வந்து எப்பயில இருந்து எஃபெக்ட்னா, 1 ஏப்ரல் 2025ல இருந்து எஃபெக்ட். இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேவா? சரி, நம்ம அப்படியே எடிட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் எடிட்டோரியல் ஆல்ரெடி பார்த்தோம், பிளாஸ்டிக் மிஸ். ஸோ பிளாஸ்டிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக்னால என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பிரச்சனைகள் நம்ம இந்தியாவில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்தியாஸ் வேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ மிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துருமா? ஸோ மிஸ்னா இந்த இடத்துல வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ வேர்பா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் அப்படின்றது கன்ஃபியூஷன், தமிழ் மீனிங் வந்து குழப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதோட ஆன்டனிம் வந்து ஆர்டர். ஸோ பிளாஸ்டிக் மிஸ் என்ன குழப்பம், பிளாஸ்டிக்னால சில பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோர் எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி மேட் டு கர்ப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. எதுக்காக? கர்ப் ப்ரொடக்ஷன்,
சரியா? ஸோ கர்ப் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்ப் அப்படின்றது ஒரு விஷயத்த கட்டுப்படுத்துறது தான். சினானிம் வந்து லிமிட்டேஷன், ஆன்டனிம் வந்து ரிலீஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? சரி. எத கர்வ் பண்ணணும்? பிளாஸ்டிக் புரொடக்ஷன கர்வ் பண்ணணும் அண்ட் ப்ரோமோட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ அதுக்கு மாற்று வழிகள் என்ன? அப்படின்றத நம்ம ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரியா? இந்தியா லைக் அதர் லார்ஜ் எக்கனாமிக்ஸ் ஃபேஸஸ் சிக்னிஃபிகன்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ மத்த கண்ட்ரீஸ் போலயே, மத்த லார்ஜ் எக்கனாமிக்ஸ் போலயே பிளாஸ்டிக்னால சிக்னிஃபிகன்ட் ஒரு முக்கியமான பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கு. According to a 2020-2021 report, Financial 21 report by the Central Pollution Control Board, 4 million tons of plastic waste are generated annually. ஸோ 2021 கணக்குப்படியே 4 மில்லியன் டன்ஸ் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட், நாட் அ பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன், இட் இஸ் அ பிளாஸ்டிக் வேஸ்ட். ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்றாங்க. அப்போ இப்போ ஃபினான்ஷியல் 25 நடக்குது. ஓ எவ்வளோ இருக்கும் பாருங்க. இதோட இன்னும் எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்க. Unfortunately, only a quarter of this waste is recycled or retreated. ஸோ 4ல குவார்ட்டர் தான், ஸோ 1/4 தான், 1 மில்லியன் டன்ஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் ரீசைக்கிள் பண்றாங்க. வித் ரெஸ்ட் எண்டிங் அப். ஸோ வாட் இஸ் மீனிங் எண்டிங் அப்? ஸோ எண்டிங் அப் இஸ் எண்டிங் அப் அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ் டு ஃபைனலி பி இன் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் சுச்சுவேஷன். சரியா? ஒரு விஷயம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றோம், அது எங்க போய் முடியும் அப்படின்னு அந்த முடியிற சுச்சுவேஷனை பத்தி தான் பேசுறது. ஸோ எண்டிங் அப். ஸோ எங்க போய் முடிய போகுது? வித் ரெஸ்ட் ஆர் எண்டிங் அப் இன் தி லேண்ட் ஃபில்ஸ் ஆர் பீயிங் டிஸ்போஸ்ட் ஆஃப் அன்சஸ்டைனபிளி. ஓகேவா? ஸோ மீதி இருக்க அந்த 3 மில்லியன் டன்ஸ் என்ன ஆகுது? லேண்ட்ஃபில்ஸாக தான் போகுது. இல்லைனா டிஸ்போஸ் அன்சஸ்டைனபிளி. ஸோ எரிக்கிறது, இல்லைனா வந்து கரெக்டான ஒரு மெத்தடில் டிஸ்போஸ் பண்ணாமல் அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ Since 2016, the plastic waste management rules have been mandated that users of plastics are responsible for collecting and recycling their waste. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு 2014 பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அதுபடி என்ன சொல்றாங்க? பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலெக்டிங் அண்ட் ரீசைக்ளிங் த வேஸ்ட். யூசர்ஸ் அந்த யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆர் த எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இபிஆர் ரூல்ஸ் were initially voluntary but are now enforced through an online EPR trading platform. ஸோ இது வந்து முன்னாடி வாலண்டரியா இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இபிஆர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வழியா. The EPR system involves packages, importers and large industrial users of plastic packaging as well as professional recyclers registering with the CPCB. சரியா? ஸோ இவங்க எல்லாம் அந்த போர்ட்டலில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Recyclers who have networks to collect plastic waste, recycle the waste and receive validated certificate for each டன் ரீசைக்கிள்டு. ஓகேவா? ஸோ இவங்க இந்த ரீசைக்கிளர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க எவ்ரி டன் எவ்வளோ டன் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வேலிடான சர்டிஃபிகேட் வந்து சிபிசிபிலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீஸ் சர்டிஃபிகேட்ஸ் கேன் பி அப்லோடட் டு த டெடிகேட்டட் சிபிசிபி போர்ட்டல் அண்ட் பர்ச்சேஸ்டு பை தி பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கம்பெனிஸ் தட் ஃபால் ஷார்ட் ஆஃப். ஓகேவா? ஸோ ஃபால் ஷார்ட் ஆஃப் அப்படின்றது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா ஃபெயில் டு மீட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற கட் ஆஃப், அதாவது ஒரு கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா அந்த கட் ஆஃபை மீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு எந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்? ஃபால் ஷார்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அவங்க அந்த கட் ஆஃபை மீட் பண்ண முடியல. ஆனுவல் ரீசைக்ளிங் டார்கெட்ஸ், அவங்களோட அந்த டார்கெட்டை ரீசைக்கிள் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இன் 2020-2023 financial 23, the CPCB estimated the certificate for nearly 3.7 million tons of recycled plastic waste generated. ஸோ 2023 கணக்குப்படி, ஃபினான்ஷியல் 2023 கணக்குப்படி 3.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் ஜெனரேட். However, it was discovered that not all of these certificates were லெஜிட்மேட் அப்படின்றாங்க. ஸோ இதுலேயுமே ஊழல் நடக்குதுப்பா. இதுலேயும் ஒரு ஊழல் நடக்குது, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ வேர் நாட் லெஜிட்மேட். ஸோ லெஜிட்மேட் அப்படின்றது என்ன? கரெக்டாக பார்த்துருமா? ஸோ லெஜிட்மேட் அப்படின்றது முறையான, வேலிட். ஸோ வேலிட் கிடையாது. சரியா? பார்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் தமிழ் மீனிங் வந்து முறையான, ஆன்டனிம் வந்து இல்லீகல். ஸோ எல்லாமே வந்து முறையான ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது. there were approximately 6 lakh fraudulent certificates. அதுலேயுமே 6 லட்சம் fraudulent certificates இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிஷ்னலி ஹேக்கர்ஸ் ரிப்போர்ட்லி ஸ்டோல். ஸோ ஸ்டோல் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஸ்டோல் அப்படின்றது திருடுதல். ஸ்டோல் several thousand of certificates last year and sold them to the companies. ஸோ இதுலையுமே ஹேக்கர்ஸ் உள்ள பூந்துருக்கானுங்க. என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய சர்டிஃபிகேட்ஸை திருடி கம்பெனிக்கு இல்லீகலாக சேல் பண்ணியிருக்காங்க. என்னடா இதுலேயும் இல்லீகலா? சரி. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ongoing and it remains unclear how much of claimed 3.7 million tons were genuinely கரெக்டான ஒரு விஷயம், கரெக்டாக இருக்கு அப்படின்றத நம்ம ஜெனியூன்லி அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ டன்ஸ் வாஸ் ரீசைக்கிள்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ ஜெனியூன்லி அப்படின்றது இந்த இடத்துல அட்வர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எல்ஒய்ல முடிஞ்சிருக்கு, அதனால இது அட்வர்பு. ஸோ அட்வர்ப் எது? வேர்பை குவான்டிஃபை பண்றதுனால இது அட்வர்ப். ஸோ எந்த வேர்பை குவான்டிஃபை பண்ணுது?
ஜென்யூன்லி ரீசைக்கிள்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வேர்பா இந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வேர்பை இது இதை குவான்டிஃபை பண்றதுனால இது அட்வர்ப். ஓகேவா? இன் ரெஸ்பான்ஸ் சிபிசிபி ஹஸ் taken two significant actions. First, it commissioned an audit of nearly 800 firms. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு சிபிசிபி ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 800 firms வந்து அவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்க. இட் கமிஷன் ஆடிட். ஓகேவா? ரெப்ரசென்டிங் ஆல்மோஸ்ட் ஃபோர்த் ஆஃப் 2300 ரெஜிஸ்டர்ட் ரீசைக்கிளர்ஸ் ஹூ ஆர் ட்ரேடட் சர்டிஃபிகேட்ஸ். ஓகேவா? ஸோ 2300 ரீசைக்கிளர்ஸில் 800 பேர், அதில் பர்டிகுலராக யாரெல்லாம் ட்ரேடட் சர்டிஃபிகேட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆடிட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், இட் அண்டர்டுக் அ காம்ப்ரஹென்சிவ் ஓவரால். ஸோ வாட் இஸ் காம்ப்ரஹென்சிவ் ஓவரால்? ஸோ ஓவரால் மீன்ஸ் மாற்றி அமைத்தல், மெயின்டைன் பண்ணுறது. சரியா? சினானிம் வந்து மெயின்டைன் சொல்லலாம். பார்ட்ஸ் வந்து வேர்ப், ஆன்டனி வந்து டேமேஜ். ஸோ எதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க? ஸோ எந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க? காம்ப்ரஹென்சிவ் மெயின்டைன் ஆஃப் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இபிஆர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். சரியா? இந்த இபிஆர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இல்லைனா மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்தோ திஸ் ஹாஸ் டிலேட் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபில்லிங் தி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி 2024 பை தி செவரல் மந்த்ஸ். ஸோ இதனால 2024 அந்த ஃபில்லிங் வந்து லேட் படுத்துது. ஸோ பிகாஸ் நம்ம வந்து ஒரு சைட்டை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. மேபி அதான் ரீசனாக இருக்கும். த சிபிசிபி ஹாஸ் டிஸ்கிரைப் திஸ் ப்ராப்ளம்ஸ் as teething issues associated with implementing a large scale electronic system. சரியா? while the audit is necessary. ஸோ ஆடிட்ன்றது ரொம்ப முக்கியம். சரி, இந்த டீத்திங் இஷ்யூஸ்னா விட்டுட்டேன். சரி, இதை யார் எத்தனை பேர் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்றீங்க பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மீன் டீத்திங் இஷ்யூ? டீத்திங் இஷ்யூனா என்ன சொல்றாங்க? ஸோ எதுக்காக அந்த இடத்துல மீன் பண்றாங்க? பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்மளோட எடிட்டோட சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஏன் சம்மந்தமே இல்லாமல் டீத்திங் இஷ்யூஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேட்டபிளாக நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வேர்டு நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த இடத்துல டீத்திங் இஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். So while the audit is necessary, it should be one-time initiative to avoid undermining trust in the system with annual and lengthy investigation. ஸோ என்னதான் இந்த மாதிரி இந்த அப்கிரேடேஷன் போயிட்டு இருந்தாலுமே இதனால அந்த லேட் ஆகுது இல்லை, இந்த வருஷம் ஆடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது இல்லை, ஆடிட் சப்மிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது இல்லை. ஸோ இருந்தாலுமே இது தேவைப்படும், இது வந்து தேவைப்படும். பிகாஸ் லென்த் இதை நம்ம கொண்டு வரல அப்படின்னா இதனால நம்ம லென்த் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம 8 firms வந்து ஆடிட் பண்ணாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது. ஒன் சைட் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்தோ the CPCB has authority to impose அப்படின்றது என்ன பாத்துருமா? ஸோ இம்போஸ் அப்படின்றது வேர்பா இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இம்போஸ் அப்படின்றது ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்றது, ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, திணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ எதை ஃபோர்ஸ் பண்றாங்க? ஹெவி ஃபைன்ஸ். ஸோ கரெக்டான, அதாவது ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஃபைன்ஸை இம்போஸ் பண்றாங்க. the process is lengthy and fraud அப்படின்றாங்க. fraud with legal challenges. ஸோ fraud means worried. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சினானிம் worried, ஆன்டனி வந்து காம், நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மீனிங். பட் worried கஷ்டமா இருக்கிறது. ஸோ அண்ட் fraud with legal challenges ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப worried ஆகுது. லீகல் சேலஞ்ச் கூட இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப worried ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. a market driven approach to solving the plastic waste are significant but limited effect. Greater efforts must be made to curb plastic production. இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் தேவை. எதுக்காக? பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனை கட் பண்றதுக்கும் அண்ட் ப்ரொமோட் சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம நிறைய எஃபர்ட்டை போட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அட்ரஸிங் தி ரூட் காசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் என்ஹான்சிங் அப்படின்றது அதிகமாக்குதல். இல்லைனா வந்து ஒரு விஷயம் சின்னதா இருக்கு அப்படின்னா அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. பத்திரமா மீனிங் பத்திரமா. என்ஹான்சிங் அப்படின்றது இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ என்ஹான்சிங் அப்படின்றது இன்க்ரீஸ், வந்து வேர்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து மேம்படுத்துதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை மேம்படுத்தணும். த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ரீசைக்ளிங் சிஸ்டம்ஸ் ஆர் crucial, ரொம்ப முக்கியம். crucial அப்படின்றது ரொம்ப முக்கியம். crucial in mitigating India's plastic waste problem. ஸோ இந்தியாவோட பிளாஸ்டிக் வேஸ்ட் ப்ராப்ளத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த ரீசைக்ளிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியல்ல முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் we will see in the next video. Thank you all. Bye bye.